அமெரிக்காவில் கௌதம் அதானி மீது போடப்பட்ட மிகப்பெரிய மோசடி வழக்கு அப்படிங்கிறத திரும்ப பெறப்போகிறோம் அப்படின்னு அமெரிக்கா அறிவிக்க போகிறது அப்படின்னு நியூயார்க் டைம்ஸ் ஒரு தலையங்கத்தை வெளியிட்டிருக்கிறாங்க. இது மிகப்பெரிய ஒரு விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இதற்காக தான் நாங்கள் சிலிண்டருக்கு எக்ஸ்ட்ரா காசு கொடுத்துட்டு இருக்கிறோமா? இதற்காக தான் நாங்கள் பெட்ரோலுக்கு எக்ஸ்ட்ராக காசு கொடுத்து வாங்கிட்டு இருக்கிறோமா? இப்போ விலைவாசி எல்லாம் ஏறி போய் எல்லா பொருளும் எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து வாங்குறது எல்லாமே நீங்கள், அதாவது மோடி அவர்கள் அதானியை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அமெரிக்காவோட பேசிய பேரம் தான் காரணமா அப்படிங்கிறது ஒன்றில் விமர்சனத்தை வைக்க தொடங்கி இருக்கிறாங்க காங்கிரஸும் சரி ஆர்ஜேடி போன்ற பெரிய எதிர்கட்சிகள். இந்த விஷயத்தில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா $250 மில்லியன் மோசடி அது ஒரு பக்கம், $10 பில்லியன் நான் அமெரிக்காவில் முதலீடு செய்ய போறேன் அப்படின்னு அதானி அவர்கள் உறுதிமொழி கொடுத்திருக்கிறார். அதையும் தாண்டி அமெரிக்காவிற்கும் இந்தியாவிற்கும் இருக்கக்கூடிய அந்த வர்த்தக உறவு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ட்ரம்ப் மற்றும் மோடிக்கான அந்த நட்பு ஒரு பக்கம். திடீர்னு இந்த மோசடி வழக்கு நாங்கள் திரும்ப பெற போறோம் அப்படின்னு அமெரிக்கா அறிவிக்கிற போகிறது அப்படிங்கிற தகவல். உண்மையிலேயே என்ன நடக்குது? இவ்வளவு கடுமையாக ஏன் எதிர்க்கட்சிகள் தாக்குறாங்க? இந்த தாக்குதலுக்கு பின்னாடி குற்றச்சாட்டிற்கு நியாயமான ஆதாரங்கள் இருக்குதா? ஃபுல் டீட்டெயில் பற்றி தான் இந்த வீடியோவில் முதல்ல பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வணக்கம் மக்களே, நானுங்கள் மது கோப்பாசையிலிருந்து. முதல்ல இந்த கேஸ் எங்கே தொடங்குது அப்படிங்கிறத பார்ப்போம். என்ன கேஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வழக்கு அப்படிங்கிறது 2024 நவம்பர் மாதம் பதியப்படுகிறது. யார் பதிகிறா அப்படின்னா அமெரிக்காவினுடைய நீதித்துறையும் SEC என்று சொல்லக்கூடிய, அதாவது செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் அப்படி சொல்லக்கூடிய அந்த குழுவும் சேர்ந்து அந்த வழக்கை பதிகிறாங்க. யார் மீது பதிகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கௌதம் அதானி மற்றும் அவருடைய உறவினர் சாகர் அதானி 2 பேர்த்து மேலே தான் இந்த வழக்கு அப்படிங்கிறது பதியப்படுகிறது. என்ன குற்றச்சாட்டு, என்ன மோசடியை முன்வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவில் சோலார் பவர் கான்ட்ராக்ட் வாங்குறதுக்காக ஒரு $250 மில்லியன் லஞ்சமாக கொடுக்க முயற்சி பண்ணாங்க அப்படிங்கிறது தான் குற்றச்சாட்டாக முன்வைக்கப்படுது. சரி, இது ஒரு சாதாரண எஃப்ஐஆர் கிடையாது. அதே நேரத்தில் இது இந்தியாவில் தான் நடக்குது. சரிங்களா? இந்தியாவில் நடக்கும்போது இந்தியாவில் இத்தனை நீதித்துறைகள் இருக்கும்பொழுது எதற்காக அமெரிக்காவில் போய் நீதித்துறை கேஸை ஃபைல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த குற்றச்சாட்டு, இந்த லஞ்சம் யாரிடம் கொடுக்க முயற்சி பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது அமெரிக்காவின் முதலீட்டாளர்கள்ட்ட கொடுக்க முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அமெரிக்காவின் சட்டத்தின்படி இது என்ன பண்ணுது அப்படின்னா அமெரிக்க நீதித்துறையின் கீழ் விசாரணைக்கு இது வரும் அப்படிங்கிற அடிப்படையில் வழக்காக பதியப்பட்டு விசாரணைக்கும் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அந்த நேரத்தில் 2024 நவம்பர் அந்த காலத்தில் அந்த வழக்கு பதியப்பட்ட காலத்தில் அதான் இந்த குரூப்ஸோட ஷேர் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவு டவுன்ஃபால் இருந்தது நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு. சரி, இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய சட்டம் அதானிக்கெல்லாம் கிடையாது, சாதாரண மக்களுக்கு மட்டும்தான் பொருந்துமா அப்படிங்கிற மாதிரி கேள்விகளை எழுப்ப தொடங்கி இருக்கிறாங்க எதிர்க்கட்சிகள். அதே நேரத்தில் அலிகேஷன்ஸை, அதாவது அதானி குழுமத்தின் மீது வைக்கக்கூடிய அலிகேஷன்ஸை முழுவதுமாக தட்டி கழிக்கிறாங்க அதானி குரூப்ஸ். இதெல்லாம் எதுவுமே கிடையாது, இதில் அரசியல் உள்நோக்கத்திற்காக இதை பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இங்கே தான் இந்த ஸ்டோரியே ஆரம்பிக்குது. சரி, இப்போ இந்த இஷ்யூ ஏன் திருப்பியும் சீரியஸ் ஆகுது அப்படின்னு பார்க்கும்பொழுது நியூயார்க் டைம்ஸ் ஒரு ரிப்போர்ட்டை வெளியிடுறாங்க. இன்டர்நேஷனலான பார்க்கக்கூடிய ஒரு மீடியா. அது என்ன ரிப்போர்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அமெரிக்க அரசு இந்த ஒரு கிரிமினல் கேஸை டிராப் செய்யலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் 1 வாரங்களுக்கான அதுக்கான முக்கியமான அறிவிப்பு வெளியிட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க. இதுதான் இந்திய அரசியலில் மிகப்பெரிய ஒரு விவாதத்தை ஏற்படுத்துகிறது. என்ன மாதிரி செட்டில்மெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா சிவில் செட்டில்மெண்ட்டுக்காக அதானி பார்த்தீங்கன்னா $18 மில்லியன் ஃபைனாக பே பண்ணிட்டார் அப்படின்னா இந்த கேஸ் தள்ளுபடி செய்யப்படும், அந்த கேஸ் அவ்வளோ முடித்து வைக்கப்படும் அப்படிங்கிறதா அது கான்செப்டாக இருக்குது. ஸோ இப்போ புரியுதுங்களா? அமெரிக்கா சொல்படி சொல் பேச்சு கேட்கக்கூடிய பிள்ளையாக இந்தியா ஏன் இருக்குது அப்படின்னு. ரஷ்யாவிட்ட எண்ணெய் வாங்குங்க அப்படின்னா இந்தியா வாங்குது, ரஷ்யாட்ட எண்ணெய் வாங்க வேணாம் அப்படின்னா வாங்காமல் தடுக்குது, இப்படி பண்ணுங்க அப்படின்னா அப்படியே பண்ணுது. ஸோ அமெரிக்கா சொல்லும் இந்தியா செய்யும் அப்படிங்கிற நிலை வந்ததற்கு காரணம் இதுதான். இது ஒன்றும் அமெரிக்கா கூட இது இவ்வளோ நாள் நடந்தது எல்லாம் எக்கனாமிக் டிசிஷன்ஸ்லாம் கிடையாது, இது அரசியல் பேரம், இது அதானிக்கான பேரம் அப்படிங்கிற வழியில் எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. அதாவது இதுதான் எதிர்க்கட்சிகள் வைக்கக்கூடிய நரேட்டிவாக இருக்குது. அதாவது இப்போ நடக்கக்கூடிய எல்லா விஷயத்திற்கும் காரணம் இப்போ நான் விலைவாசி அதிகரித்தாலும் பரவாயில்ல, பெட்ரோல் விலை அதிகரித்தாலும் பரவாயில்ல, சிலிண்டர் விலை அதிகரித்தாலும் பரவாயில்ல, கோடிக்கணக்கான மக்கள் அந்த விலைவாசியில் சிக்கி சின்னாமிடமானாலும் பரவாயில்ல, எங்களுடைய நோக்கம் அதானியை பாதுகாப்பது அப்படிங்கிறது மட்டும்தான் நோக்கமாக வச்சு செயல்படுறாங்க அப்படிங்கிறது தான் எதிர்க்கட்சிகள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டாகவும் நரேட்டிவாகவும் இருக்குது. அடுத்ததாக இப்போ எதிர்க்கட்சிகள் என்ன மாதிரியான விமர்சனத்தை முன்வச்சது அப்படின்னு பார்க்கலாம். முதலாவதாக ராகுல் காந்தி பார்த்தீங்கன்னா மிக கடுமையான விமர்சனத்தை முன்வைக்கிறார். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா
மோடி வந்து அமெரிக்காவோட ட்ரேட் டீல், அதாவது வர்த்தக ஒப்பந்தம்லாம் எதுவுமே பண்ண கிடையாது, அவங்க அதானியை விடுவிப்பதற்காக பேரத்தை மட்டும்தான் அமெரிக்காவோட பேசினாங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க. இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏனென்றால் இது வந்து மிகப்பெரிய நேஷனல் இஷ்யூஸில் முழுவதும் குற்றச்சாட்டையும் வந்து இந்த மோடியின் தலையின்மை சுமத்தக்கூடிய ஒரு குற்றச்சாட்டை வந்து ராகுல் காந்தி செய்கிறார், எதிர்க்கட்சியாக செய்கிறார் என்பதையும் தாண்டி இது நேஷனல் லெவலில், அதாவது இன்டர்நேஷனல் லெவலில் பேசப்படும் என்பதும் கவனிக்க வேண்டிய விஷயமாக இருக்குது. அதாவது காங்கிரஸ் நீண்ட காலமாக ஒரு நரேஷனை தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க, நாடாளுமன்றத்திலும் சரி வெளியும் எல்லா இடத்துலையும் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மோடி கவர்மெண்ட் அப்படிங்கிறது அதானியை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க, மோடி வளர்த்திருக்கக்கூடிய ஒரு வணிகத்தின் தத்து பிள்ளை தான் அதானி அப்படிங்கிறதுடைய தான் தொடர்ந்து வந்து காங்கிரஸ் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நம்மால் பார்க்க முடிகிறது. அதாவது இந்த ரிப்போர்ட் வந்தபோது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பார்லிமெண்ட்லேயும் தொடர்ந்து ராகுல் காந்தி இதை பேசினார் அப்படிங்கிறது நம்மால் பார்க்க முடியுது. இது தொடர்பான ரிப்போர்ட் தொடர்பாக பார்லிமெண்ட்லேயே பார்த்து அதானிக்காக இது பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி அதானியோட புகைப்படத்தை மோடி அவர்களுக்கு முன்பாகவே காட்டி ராகுல் காந்தி பேசினார் அப்படிங்கிறதையும் நம்மளால பார்க்க முடியும். அதையும் தாண்டி காங்கிரஸோடைய ஸ்போக் பர்சன்ஸ் அப்படிங்கிறவங்க இன்னும் கூட எக்ஸ்ட்ரா ஒரு படி மேலே போய் கடவுள் சொல்கிறான் அருணாச்சலம் செய்கிறான் அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் சொல்கிறாரு, மோடி செய்கிறாரு, இந்தியாவை வந்து ஏதோ ஒரு வணிக குழுவிற்காக வித்துட்டாங்க அப்படிங்கிறதோட பேச தொடங்குறாங்க. அதையும் மாதிரி கெஜ்ரிவால் அப்படிங்கிறவங்க இன்னும் முக்கியமான ஒரு கேள்வி எழுப்புறாங்க. என்ன அப்படின்னா, ரஷ்யாவிடமிருந்து குரூடாயில் வாங்குவதை இந்தியா குறைத்தது, அதற்கு இந்த அதானி இஷ்யூஸ் அப்படிங்கிறது முக்கியமான தொடர்பு இருக்கிறது அப்படிங்கிறது சொல்கிறார். ஆனால் இதற்கு அதிகாரப்பூர்வமான ஆதாரம் இல்லை அப்படின்னாலும் கூட நீங்கள் சிந்திச்சு பார்த்தீங்க அப்படின்னா, ரஷ்யாட்ட குரூடாயில் இருக்கிறது, ரஷ்யாட்ட குரூடாயில் வாங்கலாம். எப்படி வாங்கலாம் அப்படின்னா, டாலரில் கிடையாது, இந்திய ரூபாயிலேயே வர்த்தகம் பண்ணலாம் அப்படின்னு ரஷ்யா அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அது வர்த்தகம் நடக்குது. இப்போ திடீர்னு என்ன பண்ணுறோம், அந்த மோடி ட்ரம்ப் சொல்கிறாரு ரஷ்யாட்ட குரூடாயில் வாங்குறது நிறுத்துங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனடியாக இந்தியா அதை நிறுத்துறது. நடுவில் போர் வருது, போரில் அமெரிக்காவிலோ ஈரான்லேருந்து நம்ம எண்ணெய் வாங்க முடியாத நிலை வருது. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நீங்கள் இப்போ கொஞ்ச நாளைக்கு மட்டும் ரஷ்யாட்ட வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்கிறாரு. திருப்பி நம்ம வாங்குகிறோம். திருப்பி ட்ரம்ப் சொல்கிறார், இது ஒரு மாதம் ஆயிடுச்சு, நீங்கள் இதுக்கு வாங்க வேணாம் அப்படிங்கிற, திடீர்னு நம்ம வாங்காமல் நிறுத்துறோம். எதற்காக இந்த நிலை? நம்ம இப்போ ரஷ்யாட்டிருந்து எண்ணெய் வாங்கணும் அப்படின்னா நமக்கு இப்போ ஒரு தேவை வந்து பூர்த்தி அடையும். அப்படி அடையும் பொழுது இங்கே விலைவாசி அதிகரிக்க போகிறதில்ல, பெட்ரோல் விலை அதிகரிக்க போகிறதில்ல. இந்த இந்தியாவில் வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பாலை அப்படிங்கிறது இந்த அரசின் மீது வரப்போகிறது கிடையாது. இவ்வளோ மைனஸ் இருந்தும் கூட இது செய்கிறாங்க அப்படின்னா இதை தவிர வேறு என்ன காரணம் இருக்க முடியும் அப்படிங்கிறது ஒன்றில் கெஜ்ரிவால் வந்து இந்த கொஸ்டினை கேட்குறாரு. இது ரொம்பவும் முக்கியமான கவனிக்க வேண்டிய கொஸ்டினாக நம்ம பார்க்கலாம். ஸோ அடுத்து வைக்கக்கூடிய முக்கியமான அலிகேஷன் என்ன அப்படின்னா, உங்களுடைய வணிக கொள்கையாக இருக்கட்டும், வெளியுறவு கொள்கையாக இருக்கட்டும், இல்லை கார்பரேட் நிறுவனங்கள் தொடர்பாக நீங்கள் வகுக்கக்கூடிய கொள்கைகளாக இருக்கட்டும், எல்லாருமே ஒரே ஒரு புள்ளியை சுற்றி, என்ன புள்ளி அப்படின்னா அதானி அம்பானி அவருடைய சொத்து, அவருடைய வர்த்தகம், அது தொடர்பாகவே நீங்கள் வகுக்கிறீங்க அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை வந்து அவர்கள் மீது, அதாவது மோடி அரசின் மீது வைக்கிறாங்க அப்படிங்கிறதையும் இந்த எதிர்க்கட்சிகள் வைக்கிறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. சரி, ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம், நியூயார்க் டைம்ஸோட ரிப்போர்ட் போட என்ன சொல்லுது அப்படின்னா, டொனால்ட் ட்ரம்ப்புக்கு ஒரு லாயராக ஒருத்தர் இருப்பார், அவர் பேர் ராபர்ட் அப்படின்னு சம்திங் ஒரு பேர் வருது. அவர் வந்து பார்த்தீங்கன்னா அதானிக்கு என்ன பண்ணுறாங்க, லீகல் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்கார். அந்த ரிப்போர்ட்டில் என்ன கூறியிருக்கிறார் அப்படின்னா, அமெரிக்க கவர்மெண்ட் வந்து இந்த ஒரு சார்ஜை, அதாவது இந்த குற்றச்சாட்டை வாபஸ் பெற்றுச்சு, இந்த வழக்கை வாபஸ் பெற்றுச்சு அப்படின்னா அதானி குரூப்ஸ் அமெரிக்காவில் $10 பில்லியன் முதலீடு செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, தயாராக உள்ளது அப்படிங்கிறத யார் சொல்கிறா அப்படின்னா, டொனால்ட் ட்ரம்ப்புடைய லாயர் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறார், ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லேயே கொடுக்குறார். அப்படிங்கும்போது எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடிகிறது. இதனால் ஒரு நமக்கு வந்து $15,000 அப்படிங்கிறது 15,000 வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு ட்ரம்ப்புடைய லாயர் சொன்னது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இது சும்மா ஒரு மோசடி வழக்கு மட்டுமே கிடையாது அப்படின்னு நம்ம கடந்து போயிட முடியாது. இது ஒரு பொருளாதார மோசடி அப்படிங்கிற வகையிலும் வரும், இது அரசியல் சார்ந்த மோசடியாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது வந்து நம்ம வெளிப்படையாக தெரிஞ்சிருச்சு, நீங்கள் மோசடி செஞ்சுட்டீங்க, அந்த மோசடி வழக்கு அமெரிக்க கவர்மெண்ட் வித்ட்ரால் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு $10 பில்லியன் முதலீடு பண்ணுங்க அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய லாயரே வெளிப்படையாக சொல்கிறார். அப்படின்னா இது எவ்வளோ பெரிய மோசடியாக இருக்கும் அப்படின்னு நம்ம கற்பனை செஞ்சு கூட பார்க்க முடியாத அளவிற்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ நடக்கக்கூடிய எல்லா நிகழ்விற்கும் இந்த ஒரு புள்ளி தான் மையமாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான பேச்சும் அடிபட தொடங்கியிருக்கிறது. எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டை வைக்க தொடங்கியிருக்கிறாங்க. ஸோ அஃபீஷியலாக யுஎஸ் கவர்மெண்ட் இன்னும் முழு விளக்கத்தை கொடுக்கல. இது எல்லாமே நியூயார்க் டைம்ஸ் இன்னும் முன்னணி நிறுவனங்கள் வெளியிடக்கூடிய ரிப்போர்ட்டின் அடிப்படையில் ஒரு தொகுக்கப்பட்ட ஒரு வீடியோ மட்டும்தான். சரி, அப்போசிஷன் இது போன்ற அலிகேஷனை வெளியிடுவதற்கும் பல்வேறு ஆதாரங்களை வந்து நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தி காட்ட முயற்சித்தாலும் கூட அது இன்னும் நிரூபிக்கப்படாமல் தான் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் கவனிக்க முடிகிறது. இவ்வளோ குற்றச்சாட்டுகள் வைக்கிறீங்களே,
மோடிக்கு எதிராக ஏதாவது உங்கள்கிட்ட ஆதாரம் இருக்கா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா அவங்களிடம் வரக்கூடிய நேரடியான பதில் இல்லை அப்படிங்கிறதா. அதே நேரத்தில் அலிகேஷன் வைக்கிறதுக்கு எங்கள்கிட்ட நிறைய காரணங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அமெரிக்காவோட போடப்பட்ட இந்த டீலாக இருக்கட்டும், ரஷ்யா விட்டது குருடாயில் வாங்க மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிப்பதாக இருக்கட்டும், தொடர்ந்து அமெரிக்கா சொல் பேச்சு இந்தியா அப்படி நடந்து கொள்வதாக இருக்கட்டும், அதானி இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராமிஸ் ஒரு $10 பில்லியன் அமெரிக்காவுக்கு கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு அதானி சொல்லுது. இந்த மாதிரி சுச்சுவேஷன் இப்போ இருக்கும்போது பொருளாதாரம் அவசர நிலை அடைய போகுதோ அப்படிங்கிற நிலை இருக்கும் பொழுது அதானி இந்தியாவில் முதலீடு செய்யணுமா, அதை விட்டு பொருளாதார வல்லரசாக இருக்கக்கூடிய அமெரிக்காவிற்கு முதலீடு செய்ய வேண்டுமா அப்படின்ற கேள்வி எழக்கூடிய அந்த கேள்வி புள்ளி ஒரு பக்கம் அப்படின்னு இந்த ட்ரம்ப்புக்கும் மோடி அவர்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அது அதையும் தாண்டி ஒரு குறிப்பிட்ட ஒரு குழுமம் அதானியோ அம்பானியோ அது போன்ற ஒரு குறிப்பிட்ட குழுமம் லாபம் அடைய வேண்டும் என்பதை நோக்கி இயங்குறாங்க. இதெல்லாம் இந்த புள்ளிகளாக இணைத்து தான் நாங்கள் இது போன்ற குற்றச்சாட்டை முன்வைக்கிறோம். இதை நிராகரிப்பதற்கும் மோடி அரசிட்ட பெரிய அளவு ஆதாரங்களாக கிடையாது. இதெல்லாம் இணைத்து ஆய்வு செஞ்சு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கே பதில் தெரியும் அப்படிங்கிறது தான் எதிர்க்கட்சிகளுடைய குரலாக இருக்குது. ஸோ இது எல்லாமே நிரூபிக்கப்படாத குற்றச்சாட்டுகள் தான். ஏன்னா இன்னும் வெளிப்படையாக பார்த்தீங்கன்னா நமக்கு டாக்குமெண்ட்ஸ் ஆகவோ கேஸ் ஃபைல்ஸாகவோ இன்னும் வெளியே வரல. ரிப்போர்ட்ஸை அடிப்படையாக வச்சு இந்த நடக்கக்கூடிய நிகழ்வுகளை அடிப்படையாக வச்சு தான் இந்த ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கிறது நியூயார்க் டைம்ஸ் அப்படிங்கிறது வெளியிட்டிருக்கிறாங்க. ஒருவேளை இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இங்கே இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான மக்கள் கொடுக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா $3 பெட்ரோல் டீசல் கொடுக்கக்கூடிய காசும் சரி, நம்ம எல்பிஜி கொடுக்கக்கூடிய காசும் சரி, சிஎன்ஜிக்கு கொடுக்கக்கூடிய காசும் சரி, விலைவாசி கத்திரிக்காயிலிருந்து தக்காளிலிருந்து ஒவ்வொன்றுக்கும் அதிகமான விலை கொடுத்து வாங்குறோம் இல்லையா? இதெல்லாம் யாருக்காக தெரியுங்க வாங்குறோம்? ஒரே ஒருத்தர் அதானி, இன்னொரு குழுமம் அம்பானி. அப்படிங்கிற இந்த இவர்கள் லாபம் பெற வேண்டும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்கு தான் இதை பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற பொருளில் தான் இந்த ரிப்போர்ட் ஒருவேளை உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நம்ம நடக்குது, நம்ம அதை தான் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளலாம். அப்படிங்கிறது தான் இந்த ரிப்போர்ட் சொல்லக்கூடிய சாராம்சமாக இருக்குது. ஓகே மக்களே, இந்த நிகழ்வு தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கோபாஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.